Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் மெத்தட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 2 பேக்கிங் மெத்தட் போட்டுருக்கேன். ஆனாலும் மண் சட்டியில வச்சிட்டு ரெட் ஃபயரிங் மெத்தட் பண்ண முடியுமான்னு பூர்ணிங்கற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் வந்து மண் சட்டி வச்சிட்டு அதுல 2 தேங்காய் மட்டை வச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் மட்டை கிடைச்சாலும் ஓகே, இல்ல நீங்க பீஸா கிடைச்சாலும் ஓகே. ஆனா எனக்கு இதுதான் வந்து ரெட் ஃபயரிங்ல ஓகேவா இருக்கு. நீங்க வந்து கோகனட் ஷெல் வச்சு பண்றதா இருந்தா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வேணா வச்சிட்டு பண்ணுங்க. கரெக்ட்டா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து 5:45 ஆக போகுது. நான் வந்து இதுல என்னென்ன பீஸ் போடுறேன்னு சொல்லல. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் புதுசா பண்ணிருக்கேன். அதனால அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து என்னென்னன்னு சொல்லல. ஸ்டட்ஸ் வந்து போட்டுருக்கேன். ஒரு இந்த மாதிரி மறுபடியும் தேங்காய் மட்டை மேலே 2 வச்சுக்கிட்டேன். மொத்தமாக நான் 4 மட்டை இது வரைக்கும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கெரோசின் ஊற்றிக்கலாம். கெரோசின் ஊற்றும் போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உள்ளே வச்சுருக்க பீஸ் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கெரோசின் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கெரோசின் படும்போது அது பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து கரெக்டாக வந்து 5:45 கிட்ட வரப்போகுது. இதுதான் வந்து டைமிங். நான் வந்து ஈவினிங் டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பிடிச்சதுக்கப்புறமா இதை பரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தடுத்த பீஸ் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 மட்டை வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எரிய வச்சுக்கலாம். இது எரிஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து பிரேக்கிங் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, க்ளே வந்து நம்ம நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். எந்த க்ளே வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ளேவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹோம்மேட் க்ளேவா இல்லை ரெடிமேட் க்ளேவாங்கிறது எந்த அவசியமும் இல்லை. க்ளேவை வந்து நல்லா நீட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பீஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக பிரேக் ஆகாது. நெக்ஸ்ட்டு விஷயம், நிக்ரோமயர் வைக்கிறோம் இல்லையா, நிக்ரோமயர் வைக்கிற இடத்துல ஆயில் அப்ளை பண்ணியிருக்க கையால் எடுத்து நம்ம வந்து வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து கையில் ஆயில் இல்லாத டைமில் தான் நிக்ரோமயர் வந்து நம்ம வைக்கணும். அதில் ஆயில் இருந்தாலும் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் பிரேக் ஆகும். ஏர் பபிள்ஸ் வந்து நீங்கள் நல்லா நீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். அதனால் நீடிங்கில் தான் இருக்குது நம்மளோட பீஸ் பிரேக் ஆகாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2வது மட்டையும் பிடிச்சிருச்சு. இதே மாதிரி அந்த 4 நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி கெரோசின் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நல்லாவே நீங்கள் பீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கெரோசின் போய் அந்த பீஸில் பட்டு நம்ம பற்ற வைக்கும் போது பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ட்ரை ஆக விடுறது. மேக்ஸிமம் வந்து 7 to 10 days. நான் வந்து 10 days ட்ரை ஆக விடுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கு நம்ம வந்து பீஸ் வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும். இப்போது இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அணைஞ்சிருச்சு. அணைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் பற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விசிறி வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக விசிறும் போது அது பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கும். கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் இந்த மாதிரி விசிறிக்கலாம். மற்ற டைமில் அது பட்டே எரிஞ்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகிறதுக்கான விஷயம், ட்ரை ஆகிறதுன்னு சொன்னோம் இல்லையா, ட்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 days வந்து விடணும். நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பிரேக்கேஜ் இருக்காது. இது எல்லாம் தாண்டி பிரேக் ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். க்ளே நீடிங்கில் பண்ணியிருக்கலாம், இல்லை நிக்ரோமேல ஆயில் வச்சுட்டு பண்ணியிருக்கலாம், இல்லை கெரோசின் பட்டு பிரேக் ஆகிருக்கலாமே தவிர வேறு எந்த ரீசன்ஸுக்கும் இது இருக்க முடியாது. அண்ட் நான் இந்த ரெட் ஃபயரிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பிரேக்கேஜ் வந்து இருக்காது. நான் 100% பிரேக்கேஜ் ஃப்ரீ இது அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பிரேக் ஆகும். ஏன்னா நானும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பேன். க்ளே நீடிங்கில் பண்ணியிருக்கலாம், இல்லை நிக்ரோமயர் வந்து ஆயில் வச்சுட்டு எடுத்துருந்துருக்கலாம். ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்கலாம். பிரேக்கேஜ் ஃப்ரீ வந்து நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. இப்போ இது ஓரளவுக்கு ஒரு 3/4 எரிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைம் என்னென்னா கரெக்டாக வந்து 6:20. நான் வந்து 5:45 போல் போட்டேன். 6:20 ஆயிருக்கு. நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மரத்தூள் போட்டு எல்லோரும் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துருவீங்க. பேக் ஆகிறது எப்படி அப்படின்னா, வெளியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேக் ஆகிருக்குமே தவிர உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து பிரேக்கேஜ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, பிரேக்கேஜ் வந்து கீழே இப்போ நான் போட்டேன் அப்படின்னா
ஒரு பீஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு கீழே போட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸ் கீழே வந்ததுக்கப்புறம் தான் பிரேக் ஆகுது. அதுவே அந்த மரத்தூள் மெத்தடில் ஃபஸ்ட்டு டைம் கீழே விழும்போதே பிரேக் ஆகுது. இதே மாதிரி பெயிண்ட் பண்ணும் போதோ இல்லை பேக் பண்ணி தெரியாமல் கீழே போட்டு பிரேக் ஆனதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. எடுத்து வெளில வச்சதுக்கப்புறமா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, தெரியுது இல்லையா? இதுதான் இந்த வந்து மெத்தட். என்கிட்ட பேசின அந்த சப்ஸ்கிரைபர் பூர்ணி இருக்காங்களா, அவங்க சொன்னது இதான், மரத்தூளில் பண்ணும்போது கீழே விழுந்தால் எனக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் நான் வந்து ஒவ்வொரு பீஸை வந்து பிரேக் பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவங்களும் அந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இமேஜஸ் அனுப்புனாங்க. அவங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிரேக் ஆகாது. இப்போது இந்த இயரிங் வந்து நான் எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து 6:48க்கு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணணுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வாட்டர்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓல்டு ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அண்டு இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து ரெட் ஆகாததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது, நம்ம மண் சட்டியில் தானே போடுறோம். அது எல்லாமே ஒரே இடத்துல போய் அப்படியே குழியாக இருக்கிற இடத்துல போய் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே எரியிற அந்த தேங்காய் மட்டெல்லாம் கீழே போய் அந்த பிளாக்காக அப்படியே அந்த டஸ்ட்டு படிஞ்சிருது. அதனால் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இல்லை. இதுவே அடுப்பில் நான் பண்ணும் போது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அதனால் எல்லா பீஸுமே ரெட் ஆகிடும். இதில் வந்து ஒரு 4 பீஸ் தான் வந்து எனக்கு ரெட் ஆகிருக்கு. ஆனால் எல்லாமே பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் மறுபடியும் போட்டு அடுப்பில் போட்டு பேக் பண்ணிக்க போகிறேன். இது அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பீஸோட இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.